வணக்கம். என்னுடைய காணொளிகளில் நான் பேசுவது ஒரு கச்சிதமா, தெளிவாக இல்லன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வழவழா, கொழகொழான்ட்டு ரொம்ப நீளமா பேசிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா, நான் 6, 7 மாதங்களுக்கு முன்னாடி இந்த காணொளிகள உருவாக்கும் வரைக்கும் இவ்வளோ பேசினதே கிடையாது என் வாழ்க்கையில. நீங்க மிர்தாதின் புத்தகம் வாசிச்சிருந்தீங்கன்னா, அதில் ஒரு வரி வரும். சமாதம் என்பவர் ஒரு கற்சிலையாக உறைந்து போயிருப்பார். அவரை தேடி ஒரு வழிப்போக்கன் செல்வான். அப்போது அவனிடம் பேசும்போது சொல்லுவார், 40 நாட்களாக பேசாமல் இருந்தேன், வெறும் ஆம் இல்லை என்று மட்டுமா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பார். அதை போல தான் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே சமயம் நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ தான் அவங்க கேட்பாங்க. அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றது எளிது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நம்முடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய விதத்தில் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருப்போம். இப்போ நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஒரு குழந்தைக போல், நீங்கள் இந்த வெள்ளாட்டு குட்டிகள்லாம் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அதுக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கும், என்னெல்லாமோ பண்ணுங்க. அது பண்ணுற காமெடியை பார்த்தீங்கன்னா அதுக்கு அளவே கிடையாது. கண்ணுக்குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா, அதுக்குள்ளே எனர்ஜி அவ்வளோ இருக்குது. அதை கையாளும் திறன் அவங்களுக்கு கிடையாது. நம்ம என்ன பண்ணோன்னா, குழந்தைகளை மிரட்டி ஒடுக்குறோம், கட்டுப்படுத்துகிறோம். கண்ணுக்குட்டிகளுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு காலை கயிறெல்லாம் கட்டி நீங்கள் கொடுமையாக இருக்கும். அதனால் தலையை கூட தூக்க முடியாது, ஒரு 2 அடிக்கு மேலே வேகமாக ஓட முடியாது. ஸோ மனிதர்கள் இயல்பாகவே அப்படிப்பட்டவர்கள் தான். நம்ம ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்தி நமக்கு ஏற்ற விதத்தில் கையாள முயல்பவர்கள். அது இந்திய மரபு அப்படிப்பட்டது. காலம் காலமாக, தலைமுறையாக நம்ம அப்படி தான் ஒடுக்கப்பட்டிருக்கோம். சாதி என்பது ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும், குடும்பம், பெரியவர்கள், எங்கே போனாலும் யாராவது ஒருவர் எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு காயத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு சிறைக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளை நாமளே விடுவித்து கொள்ளணும். அதுக்கு தான் ஆன்மீகம். அதே சமயம் அதுக்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நம்மளால் சரியாக கையாள முடியாது. இன்றைக்கி அதான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடச்சிருக்கு, சுதந்திரம் இருக்குது, யாரும் கேள்வி கேட்கறதுக்கு கிடையாது. நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாம் சினிமாவை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க, அரசியலை நோக்கி செல்கிறார்கள். வேறு எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது வெளியிலிருந்து ஈர்க்கப்படுவதுங்கிறது ஒன்று, உள்ளே இருந்து உந்தப்படுவதுங்கிறது வேறொன்று. ஆன்மீக கோணத்தில் நாம் அனைவருமே ஆன்மாக்கள். இந்த வாழ்க்கையை வாழணும்னு நாம் தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். நாம் தான் இந்த உடலை தேர்ந்தெடுத்திருக்கோம், நம்ம குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம், நம்மளை சுற்றி நிகழும் நிகழ்வுகள், நாம் சந்திக்கும் மனிதர்கள், அதனால் நாம் எதிர்கொள்ளும் அனுபவங்கள் எல்லாமே நாம் ஆன்மா தேடி கேட்டு வாங்கிட்டுருக்கு. ஏன்னா அதிலிருந்து கற்றுக்கும்போது தான், அதிலிருந்து சாரை கிரகித்து கொள்ளும்போது அதன் மூலமாக நம்முடைய ஆன்மாக நம்மளை விட பெருசாக வளரும். அப்போ தான் நாம் ஒரு முழுமையான உணர்வை அடைவோம். அப்போ தான் ஒரு ஆன்மீக விடுதலையை நோக்கி செல்வோம். ஆனால் அது எளிது கிடையாது. ஏன்னா இன்னும் பல விதங்கள் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிறது போல், இப்போ நீங்கள் ஒரு செங்கலை எடுத்து செங்கலுக்கு நல்லா பெயிண்ட் அடித்து வச்சிங்க அப்படின்னா, அந்த செங்கலால் ஈரத்தை உரிய முடியாது இல்லையா? ஏன்னா அந்த பெயிண்ட்டு ஒரு லேயர் மேலே அது மேலே படிஞ்சிருக்காது, தண்ணி உள்ளே இழுத்து கொள்வதை தடுக்கும். அதை போல தான் நாம் படித்த விஷயங்கள், நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய ஈடுபாடு, விருப்பம், இப்படி பல விஷயங்கள் நம்மளை உண்மையாக நம்மளுக்கு ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதை கிரகித்து கொள்ள முடியாதபடி நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கு. இதை நாம் தான் சரி செஞ்சு ஆகணும். நாம் என்ன பண்ணுறோன்னா, பெரும்பாலும் மற்றவங்கள குறை சொல்கிறோம். சமூகம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், நான் வேறு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கலாம், இப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது. அதே சமயம் கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்துகிறாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களும் அதை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு அது கிடைக்காததுனால, அது கிடைச்சா நான் வேறு மாதிரி இருப்பேன் நாமளாக கற்பனை பண்ணிக்கிறோம்.
அது சும்மா நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக நாம் சொல்லிக்கொள்வது. நாம் யாராக இருக்கோம்? இந்த வாழ்க்கையை நாம் முழுதா உணர்கிறோமா? முழுசா கிரகித்து கொண்டோமா? முழுதா வாழ்கிறோமா? முழுசாக புரிந்து கொண்டோமா? அந்த திறன் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா, நாம் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும். அப்போது அதற்கான அந்த திறனை நாம் வளர்த்து கொள்ளணும். ஒரு செடி சோகையாக இருக்குது, வளரவே மாட்டேங்குது அப்படின்னா, அங்கே தண்ணி இல்லை அப்படின்னுலாம் சொல்லலாம். அதே செடியை நிறைய தண்ணி இருக்குதுன்னு சொல்லி களிமண் நிறைந்த பகுதியில் கொண்டு போய் வச்சிங்கன்னாலும் வளராது. ஏன்னா அந்த களிமண்ணுடைய அந்த பதம் அப்படி, அதில் வேர் விட முடியாது, அது செடிகள் வளராது. அதை போல தான் இப்போ நாம் இருக்கும் சூழல் நமக்கு ஓப்பானதாக இல்லாமல் இருக்கலாம். நம்மிடம் ஏதாவது குறைகள் இருக்கலாம், நம்ம சுற்றி இருப்பவரிடம் ஏதாவது பிழைகள் இருக்கலாம். இதையெல்லாம் கவனிக்கணும். இப்போ இதில் எளிதான வழி நம்மை கவனிப்பது, நம்மை சரி செய்து கொள்வது. ஒவ்வொருவருமே மற்றவரை மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையே வன்முறை நிறைந்ததாக மாறிடும். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் எப்படி இருக்கணும்னு சொல்லுது, ஈரான் மற்ற நாடுகள் எப்படி இருக்கணும்னு சொல்லுது, ரஷ்யா உக்ரைனை கட்டுப்படுத்த பார்க்குது. இதே குடும்பத்துலேயும் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பா அம்மாவை கட்டுப்படுத்துவாங்க, அம்மா குழந்தைகளை கட்டுப்படுத்துவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பெரிய அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நாம் யாராக இருக்கோம், நான் எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம், அதுலேயும் ஒரு விதமான அரசியல் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் மூத்த குழந்தையாக இருந்தால் நம்மளுடைய கவனிப்பே வேறாக இருக்கும். நாம் 5வது குழந்தையாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் கவனிப்பு வேறாக இருக்கும் இல்லையா? அம்மாவின் அன்பில் கூட பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. அப்போது நாமும் மனிதர்கள் தான், நாம் யாரும் மகாத்மாக்கள் கிடையாது. அப்போது நமக்குள் இருக்கும் குறைகளை நாம் கண்டுபிடிக்கணும். அவற்றை நாம் சரி செஞ்சு கொண்டே வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை மேம்படும். அதே தவறுகளை, பிழைகளை வேறு யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா அது ரொம்ப வலிக்கும். அப்போது அதையெல்லாம் எப்படி கண்டுகொள்வது, நம்மை நாம் எப்படி வெளிப்படுத்தி கொள்வது? அதற்கு எழுத்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாரிடமாவது மிகுந்த பிரியம் கொண்டு வந்திருக்கீங்களா? அளவற்ற அன்பு கொண்டு இருந்திருக்கீங்களா? அவரிடம் உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்களா? நம்முடைய மரபுகள் பார்த்தீங்கன்னா கோபத்தை, காமத்தை, பொறாமையை வெளிப்படுத்துவதை தடுக்காது. ஆனால் அன்பு வெளிப்படுத்துவதற்கு நாம் கூச்சப்படுவோம், தயங்குவோம். ஏன்னா அது நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. அம்மாக்களே குழந்தைகளை அணைத்து ஆதரவு தருவது கிடையாது. அது அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமானது, மென்மையானது. அந்த அன்பை நமக்கு நாம் தந்து கொள்ளணும். அது நாம் தருவது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நமக்குள்ளே இருக்கும் குறைகள் தெரியும். நம்மகிட்ட ஏதாவது தவறு இருக்கும். நம்ம உடல் கருப்பாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், நாம் அறிவுத்திறன் கம்மியாக இருக்கலாம், ஏதாவது இது இருக்கும். எல்லாருமே முழுமையான மனிதர்கள் கிடையாது. அப்போது நம்மளாலேயும் நம்மளை பல சமயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம மற்றவர்களை தேடி போகிறோம். ஒரு ஆசிரியர், குருவை தேடி நம்மை விட நல்லவர்கள், வயதானவர்கள், கனிவானவர்கள்னு போய் அவங்க காலடியில் விழுந்து அவங்களுடைய வழிகாட்டுதலை தேடுறோம். யாராலையும் யாருக்கும் வழிகாட்ட முடியாது. ஏன்னா ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஒரு மரம் இருக்குது, இன்னொரு சின்ன குட்டியாக நாற்று முளைச்சி வருதுன்னு வைங்க. அந்த பெரிய மரம் அந்த நாற்றுக்கு என்ன உதவ முடியும், வழிகாட்ட முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அதை போல தான் நாமளாக தான் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அதற்கு நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நாம் புரிஞ்சிக்கணும். அதற்கு எழுத்து ஒரு அற்புதமான ஒரு சாதனம். ஏன்னா இவ்வளோ நான் பேசுகிறேன் அப்படின்னா இவ்வளோ வார்த்தைகள் எனக்குள்ளே இருந்திருக்கு. இதை நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்களோ நானும் நேரில் சந்தித்தா இவ்வளோ வெளிப்படையாக உங்ககிட்ட நான் பேச முடியுமா? கிடையாது. இப்போ நீங்கள் யாருனே தெரியாதுங்கிறதுனால தான் இவ்வளோ வெளிப்படையாக பேச முடியுது. ஏன்னா நாம் யாராவது ஒருவரோட பேச முயன்றோம், தொடர்பு கொள்ள முயன்றோம்னா நம்மை அறியாமல் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்வோம். இப்போ மாவு மாதிரி நம்ம ஒரு குத்தாக இருக்கோம்.
முறுக்கு பிழியும்போது சரியான அச்சை போட்டு பிழிகிறோம் இல்லையா? அதை போல தான். இப்போ இன்னொரு நபர் இருக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கொள்வோம். அப்போ தான் நம்ம வெளிப்படுத்தி கொள்ள முடியும், அவங்களாலையும் நம்மளை புரிந்து கொள்ள முடியும். அதே போல் நம்மை நாம் புரிஞ்சு கொள்ளணும்னா அதற்கு எழுத்து உதவும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த எழுத்து என்பது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளும் ஒரு செயல். இது மற்றவர்களுக்காக செய்யறதில்லை. அது எழுதி முடிச்சுட்டு பாரு எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கேன் பாருன்னு காமிக்க வேண்டாம். மற்றவங்க பார்த்துக்கிட்டு ஏன் இவ்வளோ மொக்கை எழுதியிருக்கேன்னு கேட்க தேவை கிடையாது. உங்களுக்காக உங்கள் எழுத்தில் எழுத்து பிழைகள் இருக்கட்டும், இலக்கண பிழைகள் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. அது அப்படியே தானாக அது செறிவடைந்து கொண்டே வரும். இது ஒரு நீண்ட காலம் எடுக்கும் ஒரு செயல். ஆனால் அதை எவ்வளோ சீக்கிரம் தொடங்குகிறோமோ அவ்வளவு நல்லது. எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. இது சும்மா மேலோட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காமல் நுட்பமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாற்றம் உங்களுக்கே தெரிய வரும். நான் என்னுடைய புரிதலுக்காக இது என்னை அறியாமல் இதை நான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ சமீப காலமாக என்னை குணப்படுத்துதலுக்காக பல்வேறு உளவியல் சிகிச்சை நிபுணர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பலரும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக முன்வைக்கிறாங்க. இது டைரி எழுதுவது போல கிடையாது. ஏன்னா டைரி அது வேற விஷயம். இது நம்மை அறிந்து கொள்வது, நம்ம ஆழ் மனதில் இருப்பதை வெளிப்படுத்தி கொள்வது. அது தொடக்கத்திலேயே நம்ம ஆழ் மனதை நேரடியாக அணுக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அது போகும்போது பல நினைவுகள் கிளறப்படும். நல்ல நினைவுகளாகவும் இருக்கலாம், துக்கம் தரும் வழி தரும் நினைவுகளாகவும் இருக்கலாம். எல்லாமே வேணும் நம்மளுக்கு. எழுதும்போது கண்ணீர் விட்டு அழ வேண்டியது இருக்கும், ரசித்து சிரிக்க வேண்டியது இருக்கும், நிறைய உணர்ச்சிகள் வெளிப்படும். இது ஒரு நீங்கள் தியானமாகவே ஆக்கிக்கொள்ள முடியும். அதனால தான் இதை எழுத்து எனும் மீட்சின்னு சொல்கிறேன். நம்ம பொய்யாக எழுதினோம், மற்றவர்களை கவர்வதற்காக கற்பனையாக எழுதினோம் அப்படின்னா நம்மால் மீள முடியாது. ஏன்னா அப்போது நம்ம அதை ரசிக்க தொடங்குவோம். இப்போது துறவறம் மேற்கொள்பவர்கள் காவி உடை அணிவதுங்கிறது இயல்பானது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு துறவி காவி உடை அணிகிறாரு, அதே சமயம் காவி உடையில் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. பட்டில் இருக்கணுமா, காவி பாலிஸ்டரில் இருக்கணுமா, என்ன பிராண்டுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணார்னா அவர் உண்மையான துறவியா? அதை போல தான். ஸோ நான் இது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறேன். அதாவது மெல்ல மெல்ல நானும் என்னோடய பேச்சை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் எழுத்தில் பார்த்தா ரொம்ப கச்சிதமாக என்னால் எழுத முடியும். அதே கச்சிதத்தை என்னால் பேச்சில் கொண்டு வர முடியல. இப்போது நான் 6-7 மாதங்களாக பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன். மெல்ல அதை ஒரு கச்சிதமாக ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு வர நானும் பயிற்சி எடுத்துக்கணும், கற்றுக்கணும். இப்போ அதை போலவே தான் நீங்கள் உங்கள் எழுத்தில் கவனம் செலுத்துங்க. இப்போது இது நாளையில் இருந்து கேள்விகளை தொடங்கலாம். பொதுவாக இது மேலை நாடுகளில் இந்த வழிமுறையை மேற்கொள்ளும்போது ரொம்ப ஆழமான சிக்கலான கேள்விகளாக கேட்பாங்க. அவை பலவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழி தருவதாக இருக்கும், நமக்குள்ளே இருக்கும் துக்கத்தை கிளறுவதாக இருக்கும். இப்போது அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலை. இது ஒரு ஒரு ஜாலியான ஒரு பயிற்சியாக இருக்கட்டும். உங்களை நீங்கள் கண்டுகொள்ளணும். அதே சமயம் இது உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டுவதாகவும் இருக்கட்டும். எனக்கு நம்மளுக்குள்ளே நிறைய துக்கம் இருக்குது. மேலை நாடுகளில் இருப்பது போல் நமக்கு போதுமான ஆதரவு உதவி எல்லாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் எளிமையாக இருக்கட்டும்னு அந்த மாதிரி தான் அது கொண்டு போகலான்னு இருக்கேன். அது போக போக எப்படி செல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதை தொடங்கும்போது சில அடிப்படைகளை சொல்கிறேன், அதை நினைவில் கொள்ளுங்க. முடிஞ்சால் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து அதில் எழுதுங்க. உங்களுக்கு அதனால் ப்ரைவசி போகும்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக ஒரு லேப்டாப்லேயோ எதுலேயோ எழுதலாம். ஆனால் அதை ஒரு செயலாக செய்யுங்க. ஒரு மேஜையில் உட்காந்து எழுதுவது போல்
அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அதில் செலவிடுங்க. சும்மா பஸ்ஸில் போகும்போது அதுவும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு முழுமையாக எழுதணும். இப்போ 20 நிமிஷம் தினமும் செலவிட சொல்கிறேன் நான், குறைந்தது. அந்த 20 நிமிஷத்தை ஒரு மொத்தமாக செலவிடணும். இங்கே 2 நிமிஷம், அங்கே 2 நிமிஷம்னு இல்லாமல், அப்படி நீங்கள் சிந்திக்கலாம். என்ன எழுதுறது? இப்படி எழுதலாமா? அப்படி எழுதலாமான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். அது ஒரு விதத்தில் உங்கள் மேல் மனதை இந்த செயலோட என்கேஜ் பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் எழுதும்போது அந்த முழுமையாக அந்த 20 நிமிடங்களாவது நீங்கள் அதில் செலவிடணும் குறைந்தது. அதுக்கு மேலே செலவிட்டால் நல்லது தான். இப்போ நோட்டு புத்தகம் எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் ஆயிடுச்சு. நம்ம ஃபிசிக்கலாக எதையுமே செய்கிறது கிடையாது. அதனால் ஏன்னா அது நோட்டு புத்தகத்தில் எழுதும்போது பேனாவை நம்ம பிடிக்கும் விதம், அது பேப்பரில் உரசும் விதம், அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பிணைப்பை தரும். நம்முடைய சிந்தனை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லா புலன்களும் சேர்ந்து செயல்படும். அப்போ அது இன்னும் ஆழமாக இருக்கும் அதோட தாக்கம். அப்புறம் எழுத தொடங்கும்போது ஒரு சில நிமிடங்கள் டூட்லிங் பண்ணுங்கள். அதாவது சும்மா எதையாவது கிறுக்கிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது என்ன பண்ணுன்னா, நம்ம மனம் அங்கேயும் அலைவாய்ந்துட்டுருக்கும், குழம்பிக்கிட்டு இருக்கும். டூட்லிங் பண்ணும்போது அந்த குழப்பம், அலைபாயுதல் எல்லாம் கொஞ்சமாக அப்படியே ஓரமாக ஒதுங்கும். அப்போ அதாவது தண்ணியை எடுக்கணுன்னா மேலே நுரையா இருக்குது. இப்போ நுரையா அந்த பாசி எல்லாம் ஒதுக்கிட்டு உள்ளிருந்து தண்ணி எடுப்பதை போல். இப்போ அந்த டூட்லிங் அந்த மேலோட்டமாக இருக்கிற அந்த குழப்பம், தெளிவின்மையை வெளியில் தள்ளி விட்டுரும். அதுக்காக இதை தொடர்ந்து செய்யுங்க. நான் என்ன சொல்லணும்னா, ஒரு நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுதுறதுக்கு பதிலாக தினமும் ஒரு 10 நிமிஷம், அது 20 நிமிஷம் நான் சொல்கிறேன். இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. எல்லாருனாலையும் முடியலைன்னா அதில் பரவாயில்ல, அதனால தப்பு கிடையாது. யாரும் உங்களை பனிஷ் பண்ண போகிறது கிடையாது, திட்ட போகிறது கிடையாது, இன்றைக்கி ஏன் எழுதலைன்னெல்லாம். அதனால் இயல்பாக எடுத்துக்கங்க. ஒரு நாள் எழுத முடியலைன்னா குறைந்தபட்சம் இன்றைக்கி இந்த காரணத்தால் என்னால் எழுத முடியலை அப்படின்னு கொஞ்சம் விலாவாரியாக எழுதுங்க. ஏன்னா அதை எழுதும்போது நம்ம மேல் மனதுக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அதனால் நான் எழுதவில்லை. இவன் யார் லூசு மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், அதனால் நான் எழுத மாட்டேன். எழுதுங்க, தப்பே இல்லை. அது உங்களுடைய உணர்வு. என்ன நீங்கள் எப்படி என்னமாலும் எண்ணம் கொண்டிருக்கலாம், அது உங்களுடைய சுதந்திரம். அது நீங்கள் வெளிப்படையாக எழுதணும், அது உங்களுடைய மேல் மனதுக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த எழுத்து. இப்போது அதை எழுத முடியலன்னா என்ன காரணத்துக்காக எழுதுங்கிறதையாவது குறித்து வைக்க பாருங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அதான் அப்புறம் முன்னாடியே சொன்னது போல் இது உங்களுக்காக எழுதுறது. நீங்கள் எழுதவே நல்ல வார்த்தைகள், அழகான பிரயோகங்கள் எல்லாம் தானாக வரும். அப்புறம் எழுத தொடங்கும் போது தான் சரியான வார்த்தை கிடைக்காது, இப்படி எழுதலாமா அப்படி எழுதலான்னு சிந்தனைகள்லாம் வரும். அப்போது அதை உங்களை அறியாமல் ஒரு வேறு இடத்துக்கு கொண்டு போய் செல்லும். மொழி என்பது மிக மிக ஆழமானது. நம்மளோட பேரை நம்ம வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுருப்போம். அதை போல தான் மொழியும். நம்ம தாய்மொழியை நம்மளால் மறக்கவே முடியாது. அதை நம்ம ஆள் மனதோடு பிணைஞ்சிருக்கோம். கோமாவில் இருக்கிறவங்களுக்கு கூட பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு நினைவு வந்துடும். கோமாலிருந்து வந்த எல்லாருமே அவங்க தாய்மொழியில் பேச தொடங்கிடுவாங்க. அவங்களுக்கு எதுவும் கற்றுத்தர வேண்டியது இருக்காது. அப்போது தமிழ் என்பது நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை. சாதாரணமான விஷயமா யோசிச்சு பாருங்கள். 2000 வருடங்களுக்கு மேலான ஒரு பாரம்பரியம் கொண்ட மொழி, அந்த மாதிரியான ஒரு பண்பாடில் நாம் பிறந்திருக்கோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மேலை நாடுனருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது. அப்போது நம்மளுக்கு கிடைத்த அந்த கொடையை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதை நாம் தான் கற்றுக்கணும். அப்போது அதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை கருதுங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட, ஒரு நம்பிக்கையோட இதை தொடங்குங்க. இதே நம்பிக்கையோட இந்த பயணம் முழுக்க இருக்காது. வாழ்க்கை என்பது ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் கலந்தது தான். ஸோ நம்ம தொடர்ந்து எழுத எழுத நீங்கள் வித்தியாசமான உணர்வுகளை உணர்வீங்க, நிறைய புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வழிகாட்டுதல் தேவைன்னா என்னுடைய தளத்தை வாசிக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் காத்திரமாக எழுதியிருப்பேன். நேரில் பேச முடியாத விஷயங்கள்லாம் எழுத்தில் கொண்டு வரலாங்கிறதுக்கு
அது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். அதனால் இன்று இதை தொடங்குங்க. அது எங்கே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியாது. நம்முடைய நோக்கம் சரியானது அப்படிங்கும்போது நம்மை சுற்றி இருக்கும் எல்லோருமே நமக்கு உதவும். நம்முடைய நோக்கம் சுயநலமானது அப்படிங்கும்போது தான் அதுக்கு ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு புரிதலோட இதை நாம் எல்லோரும் சேர்ந்து தொடங்கலாம். நாளையிலிருந்து நான் இந்த முதல் கேள்வியை வாரம் ஒரு நாள் ஒரு கேள்விங்கிற மாதிரி நான் வெளியிடுறேன். நாளை முதல் கேள்வியோடு சந்திக்கலாம். நன்றி.